இன்றைக்கி என்ன அப்படின்னா பேங்குக்கு போகிறதுக்காக வெளியே போனேன்னா பேங்குக்கு போய் உள்ளேருந்து வேலை பார்க்குற வரைக்கும் எதுவும் தெரியல. வெளியே வந்து பார்த்தா ஒரே மழை. உள்ளே இருக்கும்போது வெளியே என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது எதுவுமே தெரியவே மாட்டேங்குது. அது உள்ள என்னதான் இருக்கு முருகேசா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலேயே இந்த கெட்ட போய் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணாமலே இருந்தேன். இன்றைக்கி ஒரு வழியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அம்புட்டு பழைய துணியில் வந்து குட்டி குட்டியாக ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு மாதிரி கால் மீதிலே குட்டியாக அழகாக ரொம்ப கனம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கவே இல்லை. அதனால் ரொம்ப நாளாக புது துணியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருந்தேன். இதனாலே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நைட்டியில் வந்து பெரிய சைஸ் கால் மீதி ஸ்டிச் பண்ணி வேணும்னு கேட்டாங்க. ஆல்ரெடி கால் மீதி ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க. இது இதை ஸ்டிச் பண்ணி கொடுத்தா மறுபடியும் எதையாச்சும் பழைய துணியை தூக்கிட்டு வந்துருவாங்களோங்கிற பயத்திலேயே இதை ஒரு மாதமாக வாங்கி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணவே இல்லை. டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி எப்படியாச்சும் இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது சோஃபாவில் போடான்னு சொல்லி நான் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து கயிறு இல்லை, கயிறு வச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கயிறு தான் இருக்குது, இன்னொரு கயிறு வந்து நீளமாக வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்பவே நீளமாக வச்சுட்டேன், உங்களுக்கு தேவையில்லைன்னா வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டவுசரில் எலாஸ்டிக் வச்சு வேணும்னு கேட்டாங்க. இத்தனை தையலை பிரிச்சுட்டு வைக்க முடியாது, நீங்கள் வேணால் பிரிச்சுட்டு தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு சும்மா மேலாப்பில் வச்சு விட்டு ஸ்டிச் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஸ்டிச் பண்ணால் அது என்னன்னா நேரையே நிற்க மாட்டேங்குது, திருப்பிக்கிட்டு போகுது. இதுக்கு என்ன சொல்ல வர போகிறாங்கன்னு தெரியலை. அப்புறம் இது ஒரு அம்பர்லா புர்க்கா. இதில் வந்து கீழே ஸ்ட்ரெயிட்டில் ஜிப்பு வச்சு கீழே வந்து ஓப்பனாக இருந்துச்சு. அந்த ஓப்பன் வந்து கவர் பண்ணி வேணும், உள்ளக்க வந்து துணி வச்சு கவர் பண்ணித்தாங்கன்னு கேட்டாங்க. சரி அதுக்கு மேய்ச்சா இருக்கிற மாதிரி துணி அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா, அதை கவர் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அம்பர்லா வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் அந்த சைடில் அப்புறம் பின் பக்கம் எல்லா பக்கமும் இந்த ட்ரையாங்கிள் சைஸில் ஒரு ஸ்டிச்சு போட்டு கேட்டாங்க. அப்படி போட்டு நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். ஆனால் அவங்களே மார்க் பண்ணி போட்டு கொடுங்க, நல்லா இல்லை கட்டில் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதையும் போட்டு முடிச்சு இன்றைக்கான வேலையை சிம்பிளாக முடிச்சாச்சு. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.